கோயிலுக்குள்ள வந்து ஃபோன் யூஸ் பண்ண கூட போட்டெல்லாம் ஓட்டி ஆனால் அதையும் தாண்டி வ்ளாக்குக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்காக நீங்கள் உங்களுக்கு உயிரை பணையம் வச்சு வரவனுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Hey dudes, welcome to Vexter Reactions. Trip Dare Part 2. இது என்ன டேர்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ 7 மணி நேரம் சிவனொளி பாதமில் ஏறி காட்டுங்க அண்ட் ஒரு டேர் வந்துச்சு. ஸோ அந்த டேரை கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக நாங்கள் போன பிளானை சேஞ்ச் பண்ணி சிவனொளி பாதமில் ஏறுறதுக்கு பிளான் பண்ணியாச்சு. ஏறி போய்கொண்டிருக்கக்குள்ள இன்னொரு கமெண்ட் வந்துச்சு. அது என்ன கமெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நானும் இப்போ தான் நுவர்லியாக போயிட்டு வந்தேன் ப்ரோ, சிவனொளி பாதம் மேலே மட்டும் போயிடாதீங்க, அனுபவத்தில் சொல்கிறேன். இப்படி ஒரு கமெண்ட் வந்துச்சு. இந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே லைட்டாக இன்னொரு பயம் ஒன்று வந்துச்சு. பட் முன் வச்ச காலை பின் வைக்க கூடாண்டு ஏற ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் இவர் ஏதோ பட்டிருக்கார் போல அந்த அனுபவத்தை சொல்கிறாரு. அப்படியே நம்மளும் படப்புறோம். ஸோ அந்த அனுபவத்தை வந்து ஃபுல்லாக எல்லா மக்களுக்கும் காட்டணுமெண்டு வ்ளாக்காக எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கீழே இருந்து ஏறினதுலேருந்து மேலே போய் ரீச் பண்ண வரைக்கும், ரீச் பண்ணணுமா இல்லையான்னு தெரியும், அதுக்குள்ளே என்னென்ன சம்பவம் நடந்தேன்றத அந்த அனுபவத்தை வந்து ஃபுல் வ்ளாக்கில் இதில் போட்டிருக்கேன். பட் வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் வந்து சிவனொளி பாதமில் போகிறீங்க இல்லை போகிறதுக்கு பிளான் பண்ணுறீங்கன்னா இந்த வ்ளாக்கை பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளான் பண்ணுங்க போகலாமா இல்லையாண்டு. இப்போ வாங்க வ்ளாக்குள்ளே போகலாம். ஹே ரூட்ஸ், இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா காட்மோர் கேம்பிங்கில் இருக்கோம். இப்போ இங்கே வந்து சரியான குளிர், அதனால எல்லாரும் நெருப்பு மூடி திரிக்கானுங்க. ஹே டூட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கேம்பிங் எல்லாம் அடிச்சாச்சு, நெருப்பு மூட்டியாச்சு. பட் இன்னும் வந்து சாப்பிட்றதுக்கு சாப்பாடு வரல. ஸோ அது வரும் வரைக்கும் வெயிட் பண்ணி திரிக்கேன். ஒரு மாதிரியாக சாப்பாடு வந்தாச்சு. வெக்ஸஸ் என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா, டின்னருக்கு வந்து நூடுல்ஸ் தான் செஞ்சுருந்தாங்க. இப்போ எங்கள் தலைவன் வந்து ஒவ்வொரு ஆளுக்கும் சரிசமமாக பிரிச்சுட்டு இருக்காரு. அப்புறமா ஒரு மாதிரி சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொருத்தனும் ஒவ்வொரு இடத்துல இருந்து சாப்பிட திரிக்கானுகள். அப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பிட முடிய குத்துப்பாட்டு போட்டு வைப் பண்ணி திரிந்தோம். குத்துப்பாட்டுலாம் அதில் ஆட் பண்ணிடலாம். என்ன பார்த்தீங்கன்னா காப்பிரைட் அடிப்பானுங்க. நாங்களும் அப்படியே வைப் பண்ணிட்டு தூங்கிட்டாங்க. இப்போ மார்னிங் 7 o'clock இருக்கும். எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா கிளைமேட்டுக்கு உடம்பெல்லாம் அப்படியே ஜில்லுன்னு அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு இப்போ நாங்கள் எவ்வளோ நிற்கணும்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரஸே நாங்கள் இருந்த கேம்பிங் பக்கத்தில் சின்ன ஒரு பாறை ஒன்று இருந்துச்சு. அந்த பாறைக்கு மேலே ஏறி தான் நிற்கமேன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கிளைமேட்டை பார்க்க, அந்த சன்ரைஸ் பார்க்க வந்தாங்க. பட் வந்து அந்த சன்ரைஸ் வந்து பின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஒழுங்காக தெரியுது இல்லை அவ்வளோ இருந்து பார்க்குறதுக்கு. இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவல் பிளேஸ்ன்னு தான் சொல்லலாம். வியூ வந்து அந்த மாதிரி இருக்கு, சுற்றி வளைச்சி தேயிலையாக தான் இருக்கு. ஸோ அந்த வியூவை பார்க்குறதுக்காக நாங்கள் ஒரு ரவுண்ட் வந்தோம். பார்த்தீங்கன்னா அதுலேயும் இந்த மார்னிங் வியூ வந்து அந்த மாதிரி இருக்கு. அப்படியே சுற்றி காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி பிளேஸில் இந்த மாதிரி வியூ எல்லாம் பார்த்தோன்னே எல்லாருக்கும் என்ன தோணுமெண்டா, ரீல்ஸ் எடுக்கணும்னு தான் தோணும். கொஞ்சம் பேருக்கு ஃபோட்டோ ஷூட் எடுக்கணும், கொஞ்சம் பேருக்கு ரீல்ஸ் எடுக்கணும்னு தோணும். ஸோ அதே மாதிரி நாங்களும் ரீல்ஸ் எடுக்கிறதுக்காக சுற்றி வளைச்சி மேலெல்லாம் ஏறி கஷ்டப்பட்டு ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்பண்டி நம்மளோட போதைப் பொருளும் வந்துருச்சு. ஒரு டீ டவுட்டில் இருக்க மட்டும் தான் தெரியும் அதில் டீட போதை எப்படி இருக்க முடியும். அதையும் இந்த ஒரு குளிர் கிளைமேட்டில் வந்து குடிக்கக்குள்ள அதை வெறும் வார்த்தையால் சொல்லல, அப்படி ஒரு ஃபீல். அப்படியே டீயை குடிச்சது பார்த்தீங்கன்னா நாங்கள் இருந்த கேம்பிங்க்கு எதிரையே குளிக்கிறதுக்கு ஒரு இடம் இருந்துச்சு. ஸோ அதுக்காக குளிக்கிறதுக்கு வந்தாச்சு. என்ன பார்க்க போறீங்கடா பொடியன், இங்க பாருங்க கள்ள குரங்கு தன்மையை பாருங்க. ஏமே அப்படியே நானும் வந்து தண்ணியில் நல்லா விளையாடி குளிச்சு ஃபோட்டோ ஷூட் எடுத்து ரீல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே குளிச்சுட்டு வலிக்கிட்டாச்சு எக்ஸ்ட்ரஸே. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரஸே எல்லாம் வலிக்கிட்டாச்சு. எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மலை ஏறுறதுக்காக எல்லாம் ரெடி ஆகிட்டேன். ஹாய், இவருக்கு டேர் கொடுத்தது நான் தான். இவரை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். நீ சொன்ன எல்லாம் செய்வாரு, எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரஸ் இப்போ வந்து காட்மோர் கேம்பிங்கை முடிச்சுட்டு சிவனொளி பாதம் மலையை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். நாங்கள் வந்து சிவனொளி பாதம் மலை படிக்கட்டு ஆளுகிறல மலையாள ஏற போகிறோம். ஸோ போயிட்டு கன்டினியூ பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி காவாசி தூரம் மாதிரி ஆச்சு. இல்லை காவாசி தூரம்னு சொல்லல, அதையும் விட குறையத்தான் இன்னும் இவ்வளோ தூரம் இருக்கி. ஸோ அதனால் காவாசி தூரம்னு சொல்லல, ஏதோ ஒரு பங்கு அதையும் விட குறையத்தான். ஸோ ஓரளவு ஏறி ஆச்சு. இன்னும் இவ்வளோ தூரம் போகணும் போல. ஸோ ஒரு 3 மணித்தியாலமோ 4 மணித்தியாலத்துக்கிட்டே ஆகும்னு நினைக்கிறேன். அப்புறம் நாங்களும் இருந்த ஷார்ட்கட் எல்லாம் தேடி அதுக்குள்ளே பூந்து தவண்டு வந்துக்கிட்டு இருந்தோம் ஒரு மாதிரி. ஜெயிச்சிட்ட மாறா வீடியோ ஜெயிச்சிட்டா மாறா, ஜெயிச்சாச்சு. முடியல.
முடியல, கஷ்டப்பட்டு வரி ஒருபடியா வந்து சேர்ந்திருக்கேன். ரீச் பண்ணிட்டேன். நான் சொன்ன டேரை செஞ்சு தலைவன் சாதிக்க போறான். வெற்றி சிவனொளி பாதுக்கு மேலே ஏறுவான், செய்வான், செஞ்சு முடிப்பான். டே உயிர் போனடா. பாய் பாய் கொம்மாலே டாடா ட்விஸ்ட். அங்க பாருங்க, 2 வாங்க வாங்க. ஒரு மாதிரியா ஒரு காவாசி தூரம் வந்தாச்சு. வெக்ஸ்டர்ஸே இப்பதான் நாங்க காவாசி தூரம் வந்துட்டோம்னு சொல்லலாம். இன்னும் 3/4 தூரம் ஏறணும். வியூவை பாத்தீங்கன்னா வேறு லெவல்ல இருக்கு. கொஞ்சம் பயமாவும் தான் இருக்கு, பட் வியூ வேறு லெவல். இப்ப பாத்தீங்கன்னா வெக்ஸ்டர்ஸே இவ்வளவு நேரம் நிக்காம நடந்து வந்தாலும் கால ஓவர் பெயின் ஆயிட்டு. ஸோ கொஞ்சம் களைப்பாரித்து போக வேண்டி இருந்தாச்சு. எல்லாரும் பசியில குளுக்கோஸ் பிஸ்கட் எடுத்து ரோட்ல இடக்கானு அவனுக்கு சக்தி இல்ல, அவன் எனர்ஜி இல்லாதவன். நிலைமை கவலைக்கிடும். நிலைமை பரிதாபம். இருக்கிற நிலைமையில ஆம்புலன்ஸ் வந்தா கூட பரவாயில்லன்னு இருக்கு. அப்புறம் குளுக்கோஸ் எல்லாம் சாப்பிட்டு பவர் ஏத்திட்டு அப்படியே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மீனா குமாரி போலாமா குதிரை சவாரி தொட்டு தொட்டு தொட்டுலாம் செங்குத்து நோகுது ஸ்ரீவாத போற நக்கட துது கட்டு நட்டு துது தா திது தின துது தா திது திது துது தா தின கின துது மீனா குமாரி. இப்ப பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் நான் ஒரு ரிஸ்கான பிளேஸ் எல்லாம் ஏறி திரிக்கேன். கொஞ்சம் சறுக்குனாலும் உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. கையிலேயே 3 லட்சம் ரூபாய் சாமானும் பார்ட்ஸா கிடக்கும். அப்படி இருந்தும் இதை உங்களுக்கு கார்ட்டூன் பண்றதுக்காக தான் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்கேன். கல்வெட்டுல உங்களோட பேரை இது செஞ்சு வந்துருக்காங்க. முக்கியமான விஷயம் டயலாக் சிம்பாங்க பச்சை ஸ்லோவா இருக்கு மலைக்கு மேல. கவரேஜ் இல்ல, ஆனா எங்கட விட்ட நல்ல கவரேஜ். டயலாக் யூஸ் பண்ணுங்க. ஐட்டத்திட்ட பேர் எல்லாம் அழுதுறான். அப்ப வாட்ஸ்அப் நம்பர் எழுதி நான் இன்ஸ்டா ஐடி எழுதுன்னு பார்த்தேன். பாத்தீங்கன்னா இப்ப நாம இன்னும் இங்க இருந்து எத்தனை 2 மணி தேலம் எடுக்கும். 2 மணி தேலம் எடுக்கும். அங்க சிவனொளி மதப்பல போய் மேல ஏறுறதுக்கு வாரம் அங்க ஒரு டீம் இருக்கு, பின்னுக்கு ஒரு டீம் இருக்கு. போய் சேர்ந்த பாடு இல்ல. கால் வந்து ஏறாம இருக்கு. அதுக்குள்ளயும் கூப்பிட்டு தெரியானு. ஏன்னா 2 மணி தேலம் காதல் வலி சிவனொளி மதம் ஏறி பாருங்கடா. ஒரு கால் வலிடா. காதல் வலி எல்லாம் தோத்து போயிருந்தா. எஸ் கைஸ், லவ் பண்ணாதீங்க, உணரணும்டா. மலைக்கு வாங்க. தம்பியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட்டிட்டு வருவாரு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்குள்ளேயும் வீடெல்லாம் இருக்கு. கலைச்சா தண்ணி கட்டிங்களா தண்ணி தருவாங்க. ஆனா அங்க ஒரு வீடு இருக்குது, தண்ணி கட்டிங்களா. நம்ம இடத்துல தண்ணி கட்டிங்களா செருப்பார் அடிப்பாங்க. அதுதான் இங்கெல்லாம் பிரச்சனை இல்லை, கூழ் தண்ணி தான். ஏன்னா இங்க ஃப்ரீ. அங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சு தான் தரணும், கரண்ட் காசு. இங்க அப்படி இல்லை, டப்ப திறந்தாலே ஐஸ் தண்ணியா வருது. வச்சு தந்தா 5 ரூபா எக்ஸ்ட்ரா வடுப்பான் டெய்ரி மில்க்கு. என்ன செய்யுது இங்க அப்படி இல்லை. எல்லாம் நம்ம ஊரை பத்தி நாங்க தப்பா சொல்லல. இந்த ஊரை பத்தி பெருமையா சொல்றோம். மட்டக்களப்பு எங்கட உசுருடா. பிறகு அதுக்குன்னு ரோல் அடிச்சு திரிப்பானு. கடவுளே, இவன் இன்னத்துக்கு ஏறி நான் போயிருக்கணும். இருந்து போறாங்க போட்டோ பிடிச்சி பாருங்க. இன்னும் ஏறல அவனுக்கு வயசு யாருன்னு. வேறு உயிரோடு இருந்தா சந்திக்கும். சார்ஜ் இல்ல போன்ல. இனி அங்க போயிட்டு தான் வீடியோ. உயிரோடு இருந்தா வீடியோ வரும். சந்திப்போம். பாய். ஓகே பாய். गाइस 2 பேர் வந்து ஏறி களைச்சி காலொடிஞ்சு போயிருக்காங்க. போராடிட்டு இருக்காங்க. போராடிட்டு இருக்காங்க. இவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம் வாங்க. ப்ரோ இப்போ நீங்க வந்த உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்க. இந்த ஏறி வந்து சில படி லவ் ஃபெயிலியர் இல்லையானு அந்த பெயினோட இது என்ன மாதிரி பெயின், அதை பத்தி எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. அவர் இருமரில் தெரியலையா? அவ்வளோ வலி அவருக்கு. என்ன காதல் வலி, என்ன சிவன் வலி பாருங்க. தொண்டை மட்டும் வந்திருக்கு, வார்த்தை வழியா ஒரு வார்த்தை வழியே வருது இல்ல. அவ்வளோ மலைக்கு மேல என்னோட வாந்தியா கொட்டுவாரு வார்த்தையை. வந்தா தெரியுதா? அஸ்கரோட வாங்க போறேன். இப்படி நடிக்கிறேன். गाइस ரீச் ஆயாச்சு ஒரு மாதிரி. ஆனா கால் தாயல ரீச் ஆகல. சிவன் அடியில ரீச் ஆயிட்டான். அப்படியே கேமரா திருப்பி காட்டுங்க பாருங்க. தெரிகிறதா?
ஒரு மாதிரி ரீச் ஆயாச்சு. அது உங்கள் கண்களுக்கு தெரிகிறதா? காய்ஸ் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா பிளேஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பிளேஸ் பாருங்க. இதுக்குள்ள இறங்கி போகணும். வாங்க இன்னும் இப்போ சிவனொளி பாதம் மலை அடியை தாண்டி வந்தாச்சு. இன்னும் அதில் உச்சிக்கு போகல. உச்சிக்கு போனா தான் கம்ப்ளீட் பண்ணலாம். இதுவும் ஒரு டிஃபிகல்ட்டான பிளேஸ் தான். இதையும் தாண்டி போகணும். ஃபுல்லாக அஞ்சால கொஞ்சம் பனியாக இருக்கு. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ மத்தியானம் 2 மணி ஆகுது. அப்பயும் இதாக இருக்கு. கொஞ்சம் பொறுங்க, கேமராவை தொடச்சிட்டு வர. ஓகே எண்டுக்கு போய் மேலே போகிறதுக்குள்ளே கால் வெடிச்சு சிதறும் போல கிடக்கு. முடியலை காய்ஸ். 9:30 வரணும். இப்போ 1:30 ஆயிடுது. 2 மணி ஆயிடுது. நோ சாப்பாடு. இதுக்குள்ள கடையும் இல்லை, ஒன்றும் இல்லை, கவரேஜும் இல்லை. ரீச் ஆயாச்சாடா? ஆ காய்ஸ் ஒரு மாதிரி ரீச் ஆயாச்சு ஃபைனல். அப்போ இல்லை படிக்கட்டு வரணும் சரியானே. அப்படியெல்லாம் அங்கே படிக்கட்டில் நிற்கானுங்கள். ஆ இப்போ சிவனொளி பாதம் மேலே படிக்கட்டு இருக்குதானே, அதுக்கிட்ட அதுலேருந்து 2000-3000 படிக்கட்டு வரணும் தான் சிவனொளி பாதம் மேலே. கால் செத்துரும். சரி, அவடத்த வைத்து வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஃபைனலி காய்ஸ் சிவனொளி பாதம் மேலே அந்த படி அதுக்கிட்ட வந்தாச்சு. என்ன ப்ரோ படிக்கட்டு கிட்ட வந்தாச்சு. இப்போ படிக்கட்டால் ஏறி திரிக்கும். இப்போ படிக்கட்டில் அரவாசி தூரம் போனோடனே இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுறேன். ஒரு மாதிரி அரவாசி படி ஏறியாச்சு எக்ஸ்ட்ரஸ். இஞ்சாலெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் அமெரிக்கா. ஆனால் விலை வந்து பார்த்தீங்கன்னா டபுள் மடங்குல ட்ரிபிள் மடங்கு. ஒரு வாழைப்பழம் 180 ரூபா அப்படின்னா பார்த்துக்கொள்ளுங்க. ஒரு மாதிரி ரீச் ஆகிட்டோம் எக்ஸ்ட்ரஸ். இதான் பார்த்தீங்கன்னா சிவனொளி மாதமலை கோயில். பட் இங்கே வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு போட் போட்டிருக்காங்க. ஆனால் நாங்கள் நைஸாக எடுக்கிறோம். கோயிலுக்குள்ள ஃபோன் யூஸ் பண்ண நிலைமை. கோயிலுக்குள்ள வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது, போட்டெல்லாம் போட்டி. ஆனால் அதையும் தாண்டி விளக்குக்காக நாங்கள் யூஸ் பண்ணுறோம். உங்களுக்கு சப்ஸ்கிரைபருக்காக நீங்க உங்களுக்கு உயிரை பணையம் வச்சு வாரவனுக்காக மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாம் பார்த்துட்டு கீழே ரீச் ஆகியாச்சு எக்ஸ்ட்ரஸே. பார்த்தீங்கன்னா மேலே வந்து நிறைய கிளிப்ஸ் எடுத்து நாங்கள் அந்த பாதம்லாம் எடுத்து நாங்கள் ஸோ அதெல்லாம் அட் பண்ணல. ஏன்டா அதுக்குள்ளே நான் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாது, வீடியோவும் எடுக்கக்கூடாதுன்னு போட்டே போட்டிருக்காங்க. அதே மாதிரி 2 கிளிப்ஸ் எடுத்து அதை அட் பண்ணியிருக்கோம். இன்னும் கிளிப்ஸ் எடுத்து நாங்கள் ஸோ அதை அட் பண்ணக்கூடாது, ஏன்னா சட்டவிரோதமானது. அட் பண்ண பிறகு நமக்கு தான் பிரச்சனை. ஸோ அட் பண்ணல. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இறங்கக்குள்ளே வந்து நாங்கள் மலையாளெல்லாம் இறங்கல, படியாளம் இறங்கினோம். கிட்டத்தட்ட 5000-6000 படி. ஸோ அதை ஏன்டா வீடியோ எடுக்கலன்னு பார்த்தீங்கன்னா முக்கியமாக ஏலாங்க எப்பயும் செத்துடலாம் போல இருந்துச்சு. எப்படா கீழே போய் சேர்ந்தமுண்டா சரியா நம்ம இருந்துச்சு. அவ்வளோ எல்லாரும் சவுத்து போயிட்டாங்க. ஸோ அதனால் வீடியோ எடுக்கல. அடுத்து வந்து ஃபோன்லேயும் சார்ஜ் இல்லை. ஸோ 2 விஷயத்தால் கீழே இறங்கினேன். அதை வந்து நாங்கள் எடுக்க முடியாமல் போயிட்டு சாரி. அப்படியே வரக்குள்ளே தான் டான்ஸ் ஆடி வரல. ஸோ போக்குலையாச்சும் டான்ஸ் ஆடி போவோமேன்ட்டு டான்ஸோடைய இந்த ட்ரிப்பை முடிச்சாச்சு எக்ஸ்ட்ரஸ். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.